சண்டே மாவு அரைக்கும்போது உளுந்து நிறைய பொங்கி வந்துருச்சுங்க. அப்படியே போட்டு வச்சோம்னா இட்லி அமுங்குன மாதிரி வருமே அப்படின்னு கொஞ்சமாக உளுந்து எடுத்து வச்சேன். அதில் கொஞ்சம் பச்சரிசியும் புழுங்கலரிசியும் சேர்த்து ஆட்டி கரைச்சி வச்சோம்னா பணியாரத்துக்கு ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டி கரைச்சி வச்சா அது பணியார மாவு மாதிரி வராமல் ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி அரிசி நிறையா ஆயிடுச்சு. திருப்பி இதை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு திருப்பி நேற்று நைட்டு அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு எல்லாம் ஊற வச்சு இன்றைக்கி காலையில் அதை அரைச்சி போட்டு அடையாக செஞ்சேங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு பொய் சொன்னால் அதை மறைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அடுத்தடுத்த பொய் சொல்லணும் அப்படின்னு. அதுதாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு முள்ளங்கி சாம்பார், உருளைக்கிழங்கு பட்டாணி பெரட்டல், சாதம், தயிர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. முட்டை மட்டும் இன்றைக்கி மிஸ்ஸிங். முட்டை வாங்க மறந்தாச்சுங்க. டெய்லி முட்டை இல்லாமல் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னா ப்ரோட்டீனுக்காகத்தான். ப்ரோட்டீன் ஃபுட்டு ரொம்ப முக்கியங்கிறாங்க. ப்ரோட்டீன் நம்ம கரெக்டான அளவு எடுத்துக்கல அப்படின்னா நம்ம நாளாக வயசாக நம்மளோட மசில்ஸ் எல்லாம் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் அதிலிருந்து எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயசான காலத்தில் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தாங்க இந்த ப்ரோட்டீனை டெய்லி யோசிச்சு எடுக்கிறது. இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு. சுண்டல் ஏதாவது ஊற வச்சு சாயங்காலம் அவிச்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. ஒரு காய் 1/4 கிலோ வாங்கினோம்னா அந்த வாரம் 2 நாள் அந்த காயை வச்சு தான் குழம்பு வைக்கிற மாதிரி இருக்குது. பசங்க உள்ளூரில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வெளியூர் கிளம்பிட்டாங்கன்னா நம்ம நிலமை அப்படித்தான் ஓடுது.